Welcome to the Sasa Joys. அவர்களுடைய அணிலாடும் ஒன்றி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ வரையும் படிச்ச புக் எல்லாத்தையும் பேசியாச்சு. வாங்கலான் இருக்கேன். சிந்தனை தூண்டும் பழமொழி கதைகள் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். அதனால இதை நான் வாங்க போறேன். ரொம்ப நல்லா இருக்கு. Like, comment, share and subscribe. நாங்கள் நேராக வந்த இடம் இந்த ஃபுட் கோர்ட். இதை முடிச்சு எனர்ஜெட்டிக்காக உள்ளே போயிட்டு ரோமிங் போகலாம் அப்படின்னு. இவங்க தான் என்னுடைய சிஸ்டர். ஹலோ. அவங்களுடைய சன் இவர் வந்துட்டு என்கிட்ட வரவே மாட்டார். உருன்னு மூஞ்ச வச்சுப்பாரு. நான் கிட்ட போனாலே ஷோல்டரில் சாஞ்சுப்பார். இதான் என்னுடைய வேலை. இந்த எங்கள் மாமாவை காட்டுறேன் நான். அவர் ரொம்ப பிஸியாக வந்துட்டு வந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் வந்தோடனே தேன் மிட்டாய் தான் வேணும் அப்படின்னு தேன் மிட்டாயை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்ததுக்கு எனக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சு. அதான் சொல்லிட்டு பண்ணணும், பயமுறுத்துற மாதிரி. வெல்கம் டு சாசா ஜாய்ஸ். வெல்கம் டு சாசா ஜாய்ஸ். இவங்க தான் என்னோட சப்ரஸ் பண்ணுங்க. சப்ரஸ் மட்டும் இல்ல அங்கிள், லைக் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ரஸ் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ட்ரெண்டிங் ஆயிடுவீங்க அங்கிள் நீங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்கன்னா கேமரா எவ்வளவு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுதுங்க தெரியுமா? அது எக்ஸாம்பிள் தான் இந்த பையன். வர்க்கி பிஸ்கட் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவீங்களா வர்க்கி? சாப்பிடுங்க, ஊட்டி வர்க்கி. இங்க ஒரு தேன் மிட்டாய் பாக்கெட் ஓவர் ஆயிடுச்சு. குழந்தை சாருக்கு வாய் ரொம்ப ஊறுதுன்னு நினைக்கிறேன். ஊட்டி வர்க்கி சாஃப்ட்னஸ் அப்படி மேலே ஊற்றுவாங்க. இங்க என்ன விஷயம்னா என்ட்ரன்ஸ்ல ஃபுட் கோர்ட் வச்சுட்டாங்களா, அதனால எல்லாம் கோர்ட்லயே நின்றுட்டாங்க. எங்க சேனல்ல விளாக்ல வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க எங்க சேனலை பத்தி? சிம்பிளி வேஸ்ட். நான் என்ன சொல்லிக்கிட்டேன், சேனலை பத்தி சொல்லல. நல்ல விதமா எதனா சொல்லுங்க அங்கிள். வாழ்த்துக்கள், முன்னேறணும். எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? இன்னும் அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எதுவும் நடக்கல. அது பேர் என்ன சொல்றது, எனக்கு ஆனந்த் சீனிவாசன் தான் ஞாபகம் வராரு. எதுக்கு? தங்க விலை குறைஞ்சு ஏறி போச்சு. அதுக்கு வருத்தமா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் விட்டுட்டேன். எல்லாரும் அம்மா விட்டுட்டோம். பார்க்கலாம், மார்க்கெட் மீண்டும் வரும். அங்கிள் சேனல் பத்தி சொல்லுங்கன்னா மார்க்கெட் ஆனந்த் சீனிவாசன் என்னென்ன சொல்லி இருக்கீங்க. எல்லா சேனல் பத்தி சொல்லல இல்ல, நான் மணி பேச்சு பத்தி பேசிட்டு இருக்கேன். எப்படியும் ஓகே. சேனலை பத்தி என்ன சொல்லணும் கரெக்டா சொல்லு. ஸ்கிரிப்ட் ஒன்று கூட நான் சொல்றேன். ஸ்கிரிப்ட்ல தான் அங்கிள் உங்களுக்கு ஏழைகளின் தோன்றது விடிவெள்ளி சொல்லுங்க. இந்த மாதிரி எதனா பேச. சரி, இப்போ வந்துட்டு நீங்க வந்து புக் ஃபேருக்கு வந்திருக்கீங்க. என்ன மாதிரி புக்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கீங்க? அதை பத்தி எதனா புக்ஸ் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஃபேவரட்டான புக்ஸ் எதனா இருக்கா? அந்த மாதிரி சொல்லுங்க. கேட்டலிஸ்ட் எனக்கு ஒரு மேனேஜர் வந்து சஜஸ்ட் பண்ணாரு. ஓகே, எப்போ சஜஸ்ட் பண்ணாரு? ஒரு நான் ப்ரீவியஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சஜஸ்ட் பண்ணாரு. ஓகே, அந்த கான்செப்ட் ஒர்க் பிளேஸில் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படி சக்ஸஸ் ஆகலாம் நம்ம கரியரில், அதை பற்றின ஒரு ஃபுல் கவர் ஒரு வால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது தவிர தனிப்பட்ட முறையில் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். முதல்ல படித்த புக் வந்து அகல் விளக்கு. அற்புதமாக இருக்கும், படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொன்னோம்னா வந்து நீங்கள் பார்த்திபன் கனவு, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து யமன ராணியை ட்ரை பண்ணலாம். யமன ராணிக்கு அப்புறம் சிவகாமியின் சபதம், அப்புறம் பார்த்திபன் கனவு, அப்புறம் பொன்னியின் செல்வன், ஓகே
அப்புறம் வேங்கையின் மைந்தன், ஓகே. கடல் புறா, இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் வரிசையாக படிச்சிங்கன்னா சோழர்கள் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது ஒரு ஃபிக்ஷனலாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி பக்கமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பொன்விலங்குன்றது ஒரு அருமையான புக்கு. ரொம்ப 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 ஒரு 1950s 60s 70s நடந்த கதை மாதிரி. அலை ஓசையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 1947 வந்து இந்தியா வந்து எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது என்னென்னலாம் நடந்தது, அந்த ரியாட்ஸ் சம்மந்தமாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் அதை படிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்புறம் சமுதாய வீதி, அதுவும் ஒரு அருமையான புக்கு. ஒரு யார் வேணாலும் எடுத்து எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவரே அவர் சொல்லியிருப்பாரு அந்த ஆத்தர். பட் எழுதி நம்ம படித்து நம்மளால இந்த மாதிரி எழுத முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். சமுதாய வீதி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. பொன்விலங்கு புக்கு படித்தப்போ வந்து படித்து முடிச்சப்போ நான் ரொம்ப அழுத்தேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் அப்துல் கலாமோட நிறைய புக் இருக்குது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட அந்த அக்னிச்சிறகுகள் கண்டிப்பாக எல்லாருமே படிக்க வேண்டியது. படிக்கலாம், ட்ரை பண்ணுங்க. வந்துட்டு ஜஸ்ட் எதாவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஒரு பெரிய புத்தகம் கடையை வைக்கிற அளவுக்கு ரெண்டாவது சொல்லிட்டீங்க. ஓகேங்களா, கண்டிப்பா நான் அதெல்லாம் வந்துட்டு எதனா இங்க இருக்குதான்னு செக் பண்றேன். செக் பண்ணி அதில் எதாவது ஒன்று எடுத்து ரீட் பண்ணிட்டு அது என்னுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்க மாமா இவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இவ்வளோ ஒரு புத்தகம் லைப்ரரியா இருக்கிறாங்க. ஆமா, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ வரையும் படிச்ச புக் எல்லாத்தையும் பேசியாச்சு. இப்போ இனிமே வாங்கிட்டு நாங்க பேசுறோம் மறுபடியும் வந்து. லிட்டில் ஸ்டாருக்கு ஒரு புக்கை கிஃப்ட் பண்ணலாம். அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய புத்தக லைப்ரரியா இதுவும் வரும் இல்ல? எங்க அக்காக்கு எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்டா, என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்பாடா மதியம் லஞ்ச் செய்யறது மிச்சம்டா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. எங்கள் மாமா சொன்ன புத்தகம் வந்து பார்த்திபன் கனவு ஒரு புக்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய புத்தகம் அப்படின்றதுனால எவ்வளோ கட்டு இது இவ்வளோ பெரிய புத்தகம் அப்படின்றதுனால சின்ன புத்தகம் தான் 250 ரேஞ்ச் இது. ஸோ படித்து பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்க. ஓகேங்களா, இந்த கிரெடிட் வந்து எங்கள் மாமாக்கு தான் போகும். ஒரு காலத்தில் வந்து சோழர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பல்லவர்கள் கிட்ட போச்சு, பாண்டியர்கள் கிட்ட போச்சு, மறுபடியும் பல்லவர்கள் கிட்ட வந்தது. பல்லவர்கள் கிட்ட இருந்து சோழர்கள் கிட்ட ஆட்சி வரணுன்றது தான் வந்து பார்த்திபனோட கனவு. ஸோ அதை அடையிறதுக்காக அவர் போராடுவார். கடைசியில் நம்மளோட பல்லவ அரசர் பேர் வந்து நரசிம்ம பல்லவன், அவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க மாப்பிள்ளையாக்கி அந்த இதையும் வந்து அவங்களோட ராஜ்யத்தையும் கொடுத்துருவாரு. இந்த சோழர்கள் வந்து மறுபடியும் வந்து தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சுந்தர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாமே. இதெல்லாம் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின நடுவில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மகாத்மா காந்தி இறக்குற விஷயத்தை கூட சொல்லியிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ வந்து ரியாட்டில் வந்து எப்படி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கதையோட நாயகியும் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹீரோ வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும். ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி
ஈகோ மேனியாக்கா இருந்துட்டு கடைசியில் மறந்துருந்து அவங்களுக்கு அமைஞ்ச மனைவியை ஏற்றுக்கிறது வந்து ஒரு கருப்பொருளாக கொண்டு போயிட்டுருப்பாங்க இதில் நல்லா இருக்கும். மறக்காமல் சப்ரஸ் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.